இங்க ரித்திகான்ற ஒரு பொண்ணால சின்ன வயசுல இருந்து வாய் பேச முடியாது. அந்த பொண்ணு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இத பார்த்து ரித்திகாவுடைய அம்மாக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா ரித்திகா எப்பயுமே காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. ஆனா அன்னைக்கு 6 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதனால ரித்திகாவுடைய ரூமுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ரித்திகா ரொம்ப சந்தோஷமா கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு கிளம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ போன்ல வர மெசேஜ பார்த்து சிரிச்சிட்டும் இருக்கா. நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி கண்ணாடி முன்னாடி அவளையே பார்த்து அவ ரசிச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டும் இருக்கா. அந்த நேரம் பார்த்து ரித்திகாவுடைய அம்மா வந்துறாங்க. இவ வெளியே கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க. ஆனா ரித்திகா அதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. இத பார்த்தா அவ அம்மாக்கு கோபம் வந்தாலும் கோவப்படாம ரித்திகா கிட்ட பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் ரித்திகா கண்டுக்காம இருக்கா. அதனால ரித்திகாவுடைய அம்மா அவ ரூமை விட்டு கிளம்பாம அவ பெட் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரித்திகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அவ போனுக்கு கால் பண்றாங்க. கால் வரத பார்த்துட்டு ரித்திகா ரொம்ப ஷாக் ஆகி அவ போனை எடுக்க போறா. ஆனா அவ அம்மா அவ போனை வாங்கி வச்சுட்டு யார் இந்த பையனை கேட்டுட்டே இருக்காங்க. ரித்திகாக்கும் இப்ப வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. தன் மகளுக்கு வாய் பேச முடியாம இருந்தாலும் அவளுடைய உணர்வுகளை மதிச்சு கோவப்படாம அவங்க பொண்ணு கிட்ட யாருன்னு கேக்குறாங்க. கடைசியில ரித்திகாவும் வேற வழியே இல்லாம செய்களையே சொல்லிடுறா. அதனால அவ அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம உன்கிட்ட போய் ஒரு பையன் மாட்டிக்கிட்டானேன்னு நக்கலா பேசிட்டு அவ ரூமை விட்டு கிளம்பி போயிறாங்க.